பேஸ்லெஸ்ஸே இல்லாத ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு கேஸ் இன்ட்ராகேஷன் அதை நீங்கள் கேட்கக்கூடாது சார். அந்த கேஸை பற்றி நீங்கள் எல்லாரும் அப்படி இப்படின்னு எல்லாருமே பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அடங்கி போச்சு. ஒரு 3 பொண்ணுங்க தூக்க மாட்டேங்கிட்டாங்க. அந்த மாதரசங்களாம் எங்கெங்க போணுச்சு? நாங்கள் சில பேர் மாதிரிலாம் முக்காடு போட்டுட்டுலாம் போக மாட்டோம் சார். போனால் ஸ்ட்ரைட்டு சிம்புக்கு நான் ஃபாதர், சிம்போட ரசிகனுக்கு காட் ஃபாதர். அத்தனை பேரை திரட்ட முடியனால அந்த சக்தி என்னன்றதை காட்டும். இது வந்து ஒரு டோட்டலாக ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி சார். அதாவது ரொமான்டிக் காமெடியும் நல்ல ரொமான்ஸும் இருக்கக்கூடிய இந்த படத்தில் ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரியாக ஒரு 5 பாட்டு 5 வெரைட்டி. நான் அந்த காலத்தில் ஒரு காலத்தில் வெரைட்டி வேணும்னு தான் நான் பாட்டு போடுவேன். பிரம்மாண்டமான செட்டன்னா குத்து பாட்டு வேணும்னுவேன், கிளாஸ் பாட்டு வேணும்னுவேன், லவ் சாங் வேணும்னுவேன், லவ் ஃபெயிலியர் வேணும்னுவேன். அந்த வெரைட்டியை இந்த சின்ன வயசில் என்னோட வாரிசுங்கிற முறையில் புரிஞ்சுக்கிட்டு அவர் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஒரு வித்தியாசமான அப்ரோச்சு. எல்லாத்தையும் மேலே சிம்பு வச்சு நம்பிக்கை அவர் காப்பாற்றுற மாதிரி எல்லாருக்கும் இது பண்ண நம்பிக்கை. சிம்பு சார் தான் சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. சாரையும் அந்த மாதிரி இல்லை சார், நானே சொல்லிட்டேன் சார், எல்லாமே இறைவன் கையில் இருக்குது சார். அவரை ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு இன்னைக்கு மியூசிக் ரைட்டர் அவர் அடுத்த ஆக்டராக ஹீரோவை பண்ணுறாரு. அவரோட இருப்பேன். நான் என் பிள்ளைங்க யாருமே கம்பல் பண்ண மாட்டேன். இப்போ எதுக்கு சார் இது அவர் நடிச்சிருக்கிறாரு, அதனால் சொல்லிட்டேன். அடுத்த வாரம் ஷூட்டிங் வேலை சிம்பு பார்த்துட்டு இருக்காரு. அவர் வேலையை நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. இட்ஸ் ஆல் ரைட். சட்டத்தை மதிச்சு தான் நீங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்கிறீங்க சிம்பு சாரை பற்றி. சட்ட ரீதியாக இன்ன வரைக்கும் சட்ட ரீதியாக இது ஒரு பெயிலபிள் கேஸ்ன்னு ஹைகோர்ட் வரைக்கும் போய் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் சார். இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இப்போ இது பண்ணியிருக்கணும்? நேரடியாக கோர்ட்டுக்கு இல்லை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அப்பீர் ஆகலாம். அதை நீங்கள் கேட்கக்கூடாது சார். அதை என்னென்னு கேட்டாங்க. ஏன் சார் என்னென்னு கேட்குறேன். செய்யாத குற்றத்துக்கு ஒரு பேஸ்லெஸ்ஸே இல்லாத ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு கேஸுக்கு இன்ட்ராகேஷன். நாளைக்கு கேஸுக்கு போக வேணாம் ஒரு இன்ஜெக்ஷன் கிடச்சிச்சின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன் போகணும், வேஸ்ட் பண்ணணும்? இப்போ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? இங்கே ப்ரெஸ் மீட்டிங்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இன்றைக்கி நான் ஆஸ் எ ப்ரெஸ் மீட்டிங்கில் நான் தீராஜேந்திரன் நான் மட்டும் வரலாம். என் பையன் சிலம்பரசனை ஆல்ரெடி அவர் தெரிஞ்சவர். என் பையன் குரலரசனை அறிமுகப்படுத்த நினைக்கிறேன். அழைச்சிட்டு வந்தேன். பர்பஸ் இருக்குது. எதுலேயுமே ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த கேஸை பற்றி நீங்கள் எல்லாரும் அப்படி இப்படின்னு எல்லாருமே பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அடங்கி போச்சு. அதில் ஒரு ஸ்ட்ராங் அப்படி மன்னிப்பு கேட்கணும்லாம் போராடினவங்களாம் இன்றைக்கி எங்கே போனாங்க? ஒரு 3 பொண்ணுங்க தூக்க மாட்டேங்கிட்டாங்க. அந்த மாதரசங்களாம் எங்கெங்கே போணுச்சு? அதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்குதுங்க? யோசிச்சு பாருங்கள். டி ராஜேந்தர் சிந்திச்சா எல்லாத்துலேயும் ஒரு பேஸ் இருக்கும். எல்லாத்துலேயும் அறிவுபூர்வமாக சிந்திப்பேன், ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பேன், அழுத்தமாக சிந்திப்பேன், அழுத்தம் திருத்தமாக சிந்திப்பேன். ஆனால் அறிவுபூர்வமாக சிந்திப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்க சட்ட ரீதியாக எதுவுமே எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிங்க. இது வரைக்கும் நேரில் ஆஜராகல அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. அதுக்கு நான் கேட்டதுக்கு உங்களால் புரிஞ்சிக்க முடியலையா? ஏன் சார் இன்னொன்று சார், கோர்ட்டில் நான் ஒரு ஆர்டர் கேட்க ஒரு வேளை நீங்கள் ஒரு இன்ட்ரம் இன்ஜெக்ஷன் தெரியல, இடைக்கால தடை, இந்த இன்ட்ராகேஷனுக்குலாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போகிறது வேஸ்ட்டு தானே சாரா? ஒன்று சார், நாங்கள் சில பேர் மாதிரிலாம் முக்காடு போட்டுட்டுலாம் போக மாட்டோம் சார். போனால் ஸ்ட்ரைட்டு. அது மட்டும் இல்லை, போகிற அன்றைக்கி என்ன தெரியுமில, ஒரு நிமிஷம், போகிற அன்றைக்கி என்ன தெரியுமில, சிம்புன்னா கையசைச்சா சிம்புக்கு நான் ஃபாதர், சிம்போட ரசிகனுக்கு காட் ஃபாதர். அத்தனை பேரை திரட்ட முடியனால. ஏன்னா அது